ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் அரசியல் சார்ந்த ஒரு வாழ்த்து கூறுவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த தமிழக ஒரு ஆட்சி முறையில் ஒரு மாற்றத்தை திரு விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் யாராலும் கொண்டு வர முடியாத ஒரு மாற்றத்தை இவர் கொண்டு வர வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஸோ இவர் இனி வரும் காலங்களில் இவருடைய ஆட்சியில் தமிழகம் நல்ல பல திட்டங்களையும் செயல்படுத்தி முடிந்தவரை ஓரளவுக்கேனும் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை மக்களுக்கு தந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களில் கூர்ந்த கவனம் செலுத்தி மத்திய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கடைப்பிடித்து தமிழக மக்களுக்கு சேரக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களையும் நல்ல முறையில் பெற்றுத் தருவார் என நம்புகிறோம். மேலும் அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்தி ஒரு நல்லதொரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் என்று நம்புகிறோம். அவருக்கும் அவரது அமைச்சரவைக்கும் நமது இன்று ஒரு தகவல் 360 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, விட மாட்டான். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம் தான் இந்த விஷயத்தினுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஷயம் நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. This is a new beginning.